வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் புதன் கிரகத்தை பற்றித்தான். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கிரகம் சிறப்பாக இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கை வளமை இல்லாமல் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்பது, அதாவது புதன் கிரகம் சிறப்பாக இல்லை என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அந்த ஜாதகர் படிப்பில் பின்தங்கியிருப்பார், பண வசதி இருக்காது, புத்தி கூர்மை இருக்காது, நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள். அதே போல் வியாபாரம் செய்பவராக இருந்தால் வியாபாரம் செழிக்காமல் இருக்கும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இது போன்று பல பிரச்சனைகள் இருப்பதனால் வாழ்க்கை செழுமை இல்லாமல் இருக்கும். அதற்கு காரணம் புத கிரகம்தான். இந்த புத கிரகத்தை வலுப்பெற செய்வது எப்படி என்றால், துளசியால் ஒவ்வொரு சனிக்கிழமையும், அதேபோல் ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசியால் மகாவிஷ்ணுவுக்கு நாம் அர்ச்சனை செய்து வர வர கண்டிப்பாக ஒரு சில மாதங்களிலோ அல்லது ஒரு வருடத்திற்குள்ளோ நமக்கு நிச்சயமாக அந்த புதன் கிரகம் வலுப்பெறுவதை நாம் கண்கூடாக காணலாம். அதேபோல் அனுபவிக்கவும் செய்யலாம். நல்ல வளமையான வாழ்க்கை நாம் அனுபவிக்கவும் செய்யலாம். இதற்கு காரணம் துளசியின் மகிமையும் மகாவிஷ்ணுவின் அனுகிரகம்தான். ஏனென்றால் துளசி என்னும் சொல்லுக்கு ஒப்பிட முடியாதது அல்லது உயர்ந்தது என்று பொருள். அத்தகைய உயர்ந்த ஒரு தாவரம்தான் துளசி. அத்தகைய துளசி இலையை வைத்து நான் பூஜை செய்யும்போது நமது வாழ்க்கையும் உயரத்தான் செய்யும். மேலும் துளசி இலையால் அர்ச்சிப்பதும் துளசி மாலை சாத்துவதும் விஷ்ணுவுக்கு மிகவும் உகந்தவை. துளசிக்கு யாதயாம தோஷம் கிடையாது. முதல் நாள் பறித்து வாடிய துளசியும் பூஜைக்கு ஏற்றதுதான். சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கும்போது அதன் மீது துளசி தூவுவது புனிதமானதாகும். அதே போல் அன்னம் ஆடை என தானம் அளிக்கும் போதும் அதன் மீது துளசி வைத்து கொடுத்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். இதற்கு காரணம் என்னவென்றால், துளசியும் புதன் சம்பந்தப்பட்டது, மகாவிஷ்ணுவும் புதன் சம்பந்தப்பட்ட தெய்வம். எனவே இந்த புதன் கிரகம் என்பது இரட்டை கிரகம். அதனால்தான் துளசி வைத்து எந்த ஒரு பொருளையும் நாம் தானமாக கொடுக்கும் பொழுது, எந்த ஒரு பொருளும் என்றால் முதல் கூறிய போல அன்னம் ஆடை என தானம் அளிக்கும் பொழுது அதன் மீது துளசி வைத்து கொடுத்தால் இரட்டிப்பு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு துளசி இலையால் கூட அதாவது மகாவிஷ்ணுவை பூஜித்தால் அவர் கூறியிருக்கிறார், அவரை தன் அடியவராக ஏற்று மகிழ்வேன் என்று. ஒரே ஒரு துளசி இலையால் பூஜித்தாலும் அந்த பூஜித்தவரை கிருஷ்ண பகவான் தன்னுடைய அடியவராக ஏற்று மகிழ்வேன் என்று பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த உண்மையை வாழ்வில் நிரூபித்தும் காட்டினார். அது எப்படி என்றால், ஒரு சமயம் சத்யபாமாவுக்கும் ருக்மணிக்கும் நடந்த போட்டியில் கிருஷ்ணனின் எடைக்கு எடை தங்கம் வைத்தபோது தராசு தட்டு சமமாகவில்லை. ருக்மணி பக்தியுடன் ஒரு துளசி இலையை வைக்க தராசு சமநிலை அடைந்தது. அதனால் துளசி கொண்டு மகாவிஷ்ணுவை ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம் பூஜை செய்து வரும் பொழுது நிச்சயம் நமது வாழ்வில் வளமை உண்டாகும். அதே சமயத்தில் நம்முடைய பல பிரச்சனைகள், மேற்கண்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி, புதன் கிரகத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கி புத கிரகத்தின் அனுகிரகம் நமக்கு கிடைக்க கிடைக்க வாழ்க்கையில் செழுமை நன்றாக பெருகி கொண்டே இருக்கும். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.